Hey guys, welcome back to the plugins. இன்னைக்கான வீடியோவில் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் இந்த பெண்டிங் அப்புறம் இந்த ப்ராசஸிங் ஃபெயில்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்தது அப்படின்னா எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூபிஐ மூலமாக நான் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளங்களை மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் எந்த ஒரு யூடியூப் வீடியோஸையோ இல்லை தென் ஆன்லைன் ஆர்டிகல்ஸ்லாம் படித்து பார்க்கலாம். பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணேன், எத்தனை நாளில் நான் ரீஃபண்ட் ஆச்சு, எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அது என்ன காரணத்துக்காக வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பிளகின் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் எப்போ இந்த மாதிரியான பெண்டிங் ஆர் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் அப்படின்னா, ஒன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் ஆர் அந்த அப்ளிகேஷன், நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்போட ஏதாவது சர்வர் இஷ்யூ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம சைடு வரக்கான காரணம் அப்படிங்கிறது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. இது இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை சிக்னலே இல்லாத இடத்துலேருந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்போ வந்துட்டு சர்வர் ஆர் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத காரணத்தினால வந்துட்டு பெண்டிங் வரக்கோ இல்லை ஃபெயில்ட் ஆகிறக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைமிங்கில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ப்ராப்ளமே வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணதாக இருக்கும். ஒன்று பேமெண்ட் பெண்டிங் ஆர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ரெண்டாவது ஃபெயில்டு அப்படின்னே காட்டிடும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதான் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சினாரியோவில் தான் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. பட் இவருக்கு நீங்கள் யாருக்கு பணத்தை அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது அவங்க அக்கௌண்ட்டில். நமக்கு பெண்டிங் ஆர் ப்ராசஸிங். எக்ஸாம்பிளுக்கு பெண்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆப்பை பொறுத்து பெண்டிங் ஆர் ப்ராசஸிங் இந்த மாதிரி காட்டும். பட் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீனிங் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெண்டிங்கும் ப்ராசஸிங்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சஸ் கிடையாது. பட் ப்ராசஸிங் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த பெண்டிங் அப்படின்னு விழுந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி அதுக்குன்னு சில டைமிங்ஸ் இருக்குது, சில நாட்கள் ஆகும். அதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்துட்டு அதை ரீஃபண்ட் வாங்க முடியும். ரெண்டாவது ஃபெயில்டு அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைமிங் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, இது ஒரு வேளை டிரான்சாக்ஷன் வந்து ப்ராப்பராக பண்ணல, இல்லை யூபிஐ ஐடி தப்பாக என்ட்ரு பண்ணாலோ, இல்லை யூபிஐ ஐடி நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து என்ட்ரு பண்ணும்போது சர்வர் டைம் அவுட் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி டைமிங்கில் ஃபெயில்டு அப்படின்னு வந்துடும். இந்த ஃபெயில்டு வந்தது அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆகிருக்காது, அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்தால் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணமே எடுக்கல அப்படிங்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆயிடுது. ஒன்று அதே ஆப்லேயோ இல்லை வேறு ஆப்லேயோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி திருப்பி அந்த பேமெண்ட் ஆர் அந்த ப்ராசஸை வந்து திருப்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி. ஃபஸ்ட்டு சொன்ன இந்த பெண்டிங் அண்ட் ப்ராசஸிங்கில் ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நார்மலாக 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த 3வது டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இது யாரையோ அப்படிங்கிறது நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. பட் நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆகாது. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது சினாரியோ தான் வந்துட்டு இந்த ஃபெயில்டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் அவங்க அக்கௌண்ட்லையும் கிரெடிட் ஆகாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து எடுத்தால் தான் அவங்க கிரெடிட் ஆகும். பட் இந்த ரெண்டு பக்கமே இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காதனால இது வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபெயில்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸிங் ஆர் பெண்டிங் அப்படின்னு காட்டும். பட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகாத போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் அப்படின்னு காட்டி. 3வது சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க, ஆனால் அவங்க அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆப்பில் இப்போ கூகுள் பே ஆர் பேடிஎம் அந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். பட் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் அந்த ஆப்லேருந்து காட்டாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஒரு 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரிசீவர், அதாவது நான் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க வந்து ரிசீவர். அப்போ அந்த ரிசீவர் அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்து கிரெடிட் ஆயிரும். பட் என் ஆப்பில் என்ன காட்டும் அப்படின்னா பெண்டிங் இல்லைனா ப்ராசஸிங் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இது எந்த மாதிரி சினாரியோ அப்படின்னா, இது ஒருவேளை அந்த ஆப் வந்து ஏதாவது ப்ராப்பரான அப்டேட் இல்லைனா வந்து சர்வர் இஷ்யூ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சில டைமிங் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைமிங் எல்லா டைமுமே வந்து டிரான்சாக்ஷன் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். பட் ஏதாவது ஒரு 100ல் ஒரு டைமிங் நீங்கள் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஷாப்பில் நான் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணேன். அப்போ வந்துட்டு என் அக்கௌண்ட்லேயும் டெபிட் பண்ணிட்டாங்க, கடைக்காரங்க அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆயிடுச்சு. பட் அந்த ஆப்பில் எனக்கு பெண்டிங் அப்படின்னு காட்டுது. அதனால் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கில் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு அந்த கடையிலேருந்து வந்தேன். ஆனாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆப்லேயே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜே வந்தது. அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் பெண்டிங் ஆர் ப்ராசஸிங் காட்டுச்சு அப்படின்னா உங்களோட ரிசீவர் அக்கௌண்ட்டுக்கு அவங்ககிட்ட கால் பண்ணியோ இல்லைனா வந்துட்டு கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆப்பை லாகின் பண்ணி இல்லை இன்டர்நெட் பேங்கிங் செக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண அமௌண்ட் அங்கே வந்திருக்கா இல்லையா
இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்துட்டு வந்துடுது, அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஆகலை. இந்த 3 சினாரியோஸ் தான் நான் ஃபேஸ் பண்ண சினாரியோஸ். பட் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிருச்சா, இல்லை எப்படி அந்த பேமெண்ட் வந்து திருப்பி நீங்கள் ரிட்ரைவ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். மொதல் விஷயம், எனக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து என் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆயிருச்சு. யாருக்கு நான் அனுப்பணுமோ அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு சினாரியோ சொல்லியிருப்பேன். இது பெண்டிங் ஆர் ப்ராசஸிங் டிஸ்பிளே ஆகும். பட் இந்த ஆப்லேயே என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்பில் போட்டிருப்பாங்க. ஆனால் நிறைய டைம் வந்து நம்ம அதை ரீட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. கீழே வந்து போட்டிருப்பாங்க டீட்டெயிலாக அது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. பட் உண்மையாலே வந்துட்டு 3 நாள்லேருந்து 5 நாள் கிரெடிட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 4 நாள் ஆச்சு அந்த பணம் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கு. அரௌண்ட் ஒரு 10K பக்கம். ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. இந்த லீவ் டேஸ், இந்த ஹாலிடேஸ் எல்லாமே வந்துட்டு கணக்கில் வராது. நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு தான் வந்துட்டு இந்த டேட் வந்து கால்குலேட் பண்ணணும். சில பேர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 3 நாள் இல்லை 4 நாள்னு சொன்னோன்னா திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை போயிட்டு உடனே பேங்க்கில் போய் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லெட்டர் தான் எழுதி தர சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்கில் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த 5 நாளுக்குள்ளே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து ரீக்ரெடிட் ஆயிரும். பட் அப்படியும் வரல அப்படின்னா 5 நாளைக்கு மேலே தான் நீங்கள் போகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் திங்கக்கிழமை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணாலும் பத்தாது. திங்கக்கிழமையும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை போய் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லா பேங்க்குமே வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா இன்னும் டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த சர்வர் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது. ப்ரைவேட் செக்டாரை விட கவர்மெண்ட் செக்டார் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த பேங்கிங் பர்ஃபார்மன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை உங்களுக்கு பணமே வரல 1 வீக் மேலே ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் ஐடி, அதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஆப்பில் உங்கள் கவர்மெண்ட் உங்களோட பேங்க்கோட அஃபிஷியலான அந்த ஆப் ஆர் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக லாகின் பண்ணிங்கன்னா தெரியும். பட் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் ஐடி, அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் சென்டர் யாருக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்க உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா ஒரு ஃபோட்டோவோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்பில் லாகின் பண்ணி பார்க்குறத விட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்துட்டு ஒருவேளை நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்கும்போது வந்து கம்ப்ளைண்ட் லெட்டரில் நீங்கள் கூட எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு ஒரு பேங்க்கில் போய் கான்டெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எனக்கு பெண்டிங் வரல. ஒரு தடவை பெண்டிங் வந்தது, ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள வந்து ஈஸியாக எனக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஆர் கூகுள் பே ஏதாவதுல போய் அந்த பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் வந்துட்டு ரீக்ரெடிட் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ஆர் மெசேஜஸ் வந்து வராமல் இருக்கலாம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் ரீஃபண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஆப்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆப்பில் கெட் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரைஸ் த இஷ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு நடந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி அந்த லிஸ்ட் ஆயிருக்கும். இல்லைனா நீங்கள் அதை ஃபைன் பண்ணி அதை வந்துட்டு எப்படி அதை கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் இல்லைனா வந்துட்டு ஏதாவது பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் ஏதாவது இருந்தாலும் அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சில டெக்ஸ்ட் வந்து சில டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அது ஆப்ஷனல் தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டைமிங் இல்லை டிரான்சாக்ஷன்ஸ் ஐடி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக அவங்க கம்பெனி நான் எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணல, அவங்களே வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பட் சில பேருக்கு அப்படி நடக்கும் அப்படின்னாலும் சொல்லவே முடியாது. மேக்ஸிமம் 5 நாள் ஆகலாம், 6 நாள் ஆகலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே கூட போகலாம், இல்லை 10 நாள் ஆகலாம். பட் ரொம்ப நாள் வந்து டிலே எடுத்துக்காதீங்க. அதிகபட்சம் ஒரு வாரம் எடுத்துக்கலாம். பட் அதுக்கும் மேலே அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் டிலே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் உங்களோட பேங்க்கை கான்டெக்ட் பண்ணி தென் அதுக்கான லெட்டரோ இல்லைனா வந்துட்டு இமெயில் மூலமாகவோ இல்லை கம்ப்ளைண்ட் நம்பர் மூலமாகவோ கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான உங்கள் சைடில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் உங்களுக்கு வரக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தென் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த யூபிஐ ஐடி அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருந்து அப்படின்னா அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க, எத்தனை நாளில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆச்சு, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஒன்று நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாமல் உங்களுக்கு பணம் கிரெடிட் பண்ணிட்டாங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் பேங்க்கில் போய் கான்டெக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை லெட்டர் எழுதி கொடுத்து அப்படி ரீஃபண்ட் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணம் எப்படி ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்கும். அவங்க யூடியூப் வீடியோஸோ இல்லை இன்டர்நெட் ஆர்டிகல்ஸோ படித்து பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணி வைக்கிறது மூலமாக அவங்க யாராவது கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது அவங்க நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த காரணத்துக்காக தான் வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் பிளகின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே.